கர்த்தருடைய வார்த்தைக்கு கடன் சொல்ல போகிறோம். கடந்த வாரத்திலே கர்த்தர் நம்மை எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மை ஒரு பராக்கிரமசாலியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நம்மை அழைத்தது ஏதோ நமக்கு ஒரு நோய் வந்தது, அதனால் நாம் ரட்சிக்கப்பட்டோம், பலவீனத்தினாலே நாம் ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், கஷ்டம் வந்தது அதனால் ஆண்டவரை தெரிந்து கொண்டேன், இப்படியெல்லாம் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மை பராக்கிரமசாலியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. எப்படி நம்மை அழைத்திருக்கிறாரா? உங்களை அவர் எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறார்னா, அவருடைய பார்வையிலே நீங்கள் பராக்கிரமசாலியாக இருக்கிறீர்கள். அதனால தான் ஆண்டவர் உங்களை எதை எதிர்பார்க்கிறார்னா, நீங்கள் பராக்கிரமமுள்ள ஒரு போர் வீரனை போல நீங்கள் இந்த நாட்களிலே செயல்பட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஒரு பலவீனனை போல அல்ல, பலவானை போல நீங்கள் செயல்பட வேண்டும். பராக்கிரமசாலியாக நீங்கள் இருக்கணும். கர்த்தர் உங்களை தாயின் கற்பத்திலே தெரிந்து கொண்டு உங்களை அழைத்து உங்களுக்காக ஆண்டவர் செய்த காரியங்களை பாருங்கள். ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட பெரிய மகத்துவமுள்ள காரியங்களை அவர் உங்களுக்காக செய்யணும்? அவருடைய நோக்கம்தான் என்ன பாருங்க. ஒரு ஒரு மனிதனுக்காக ஒரு மனிதன் எவ்வளவு பிரயாசப்பட்டு பல காரியங்களை செய்கிறான் என்றால், நாம் அந்த மனிதன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறான்? ஏதோ ஒரு பெரிய காரியத்தை எதிர்பார்க்கிறான். அதனால தான் நமக்கு இவ்வளவு பெரிய உதவிகள் செய்கிறான். அதனால் மனிதர்களுக்குள்ளே இப்படி இருக்குமானால், ஆண்டவர் நம்மை இவ்வளவு பிரயாசப்பட்டு தாயின் கற்பத்திலே நம்மை தெரிந்து கொண்டு நம்மை அழைத்து நமக்காக தம்முடைய குமாரனுடைய இரத்தத்தை சிந்தி நம்மை நீதிமானாய் மாற்றி இந்த பூமியிலே நம்மளை வைத்திருப்பார் என்றால், நம்மிடம் அவர் எதிர்பார்ப்பது நாம் ஒரு கோழைகளைப் போல் அல்ல, ஒரு பலவீனனைப் போல் அல்ல, ஒரு துயரத்தை பெற்றவர்களைப் போல துக்கமாயிருப்பவர்கள் அல்ல. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நம்மை பராக்கிரமசாலியே. அல்லேலூயா. நீங்கள் ஒரு பராக்கிரமசாலியை போல, ஒரு போர் வீரனைப் போல அவருக்காக அவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால் நாம் எந்த நேரமும் அழுகையும் பற்களிப்பும் மன்றாட்டுமாக இருந்து பலவீனனை போல ஆண்டவரே அப்படின்னு நாம் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை போர் வீரனாக, ஒரு ஒரு படை தளபதியாக உங்களை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, உங்களை ஒரு வீரனை போல பராக்கிரமசாலியாக எதிர்பார்க்கிறார். அவர் பாருங்க, ஒரு மனிதனை அழைத்தார், அவனை பார்த்து கூப்பிட்றாரு. அவன் எப்படின்னா, ஆக்சுவலாக அவன் ஒரு பயந்த சுபாவம் உள்ளவன் தான். தன் சத்துருக்களுக்கு பயந்து நடுங்கி ஒரு விவசாயம் செய்து கொண்டிருந்தவன். அவன் பாருங்க, ஆண்டவர் அவனை அழைக்கும் போது எப்படி அழைச்சார்னா, வாசிங்க நியாயாதிபதிகள் 6:12 வாசிங்க. பேலியாளின் மனுஷனாகிய ஒரு துன்மார்க்கன் ஆகடியம் பேசி, நியாயாதிபதிகள் 6:12 வாசிங்க. பேலியாளின் மனுஷனாகிய ஒரு துன்மார்க்கன் ஆகடியம் பேசி திரிகிறான். அவன் தன் நியாயாதிபதி கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், 6:12 மட்டும் வாசிங்க. பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம செய்தியுடைய தலைப்பு தான், பராக்கிரமசாலியே கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோமா, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் பராக்கிரமசாலி. அல்லேலூயா.
தேவன் விரும்புகிற காரியம் என்னன்னா, நீங்கள் நினைக்கலாம் நமக்கு பலவீனம் இருக்கிறது. ஐயா எனக்கு வியாதி இருக்குது, இந்த பலவீனம் இருக்குது, எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு அறிவு இல்லை, என்னால் இவ்வளவு பெரிய காரியங்களை செய்ய முடியாது அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசில் நினச்சிருக்கலாம். இல்லை நான் இவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய முடியும், எனக்கு இவ்வளவு பலன் இருக்கிறதா, அதை நான் செய்ய முடியுமா என்று சந்தேகத்தோடு நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இதையெல்லாம் குறித்து உன்னால் முடியும், என்னால் முடியாது, என்னால் முடியாது, என்னால் முடியாதுன்னு நீ சொல்லிக்கிட்டு இருப்பதற்காக உன்னை நான் தெரிந்து கொள்ளலை. ஏன்னா மனிதன் என்றாலே எல்லாம் பலவீனம் உள்ளவன் தான். மாம்சமோ என்ன எப்படிப்பட்டது? பலவீனமானது. ஆனால் ஆவியோ உற்சாகம் உள்ளது. ஆமென். கர்த்தர் நம்ம மண்ணில் தான் நம்மளை என்ன செஞ்சார்? படைச்சார். அவர் படைக்கும் போதே நாம் மாம்சமாக இருந்தோம். மாம்சத்திலே எல்லாருமே பலவீனமானவர்கள் தான். அதனால் நாம் பலவீனமானவன் அப்படி நினச்சிக்கிட்டு கர்த்தருடைய பெரிய அற்புதத்தை செய்யாமல் நாம் விடக்கூடாது. ஹல்லேலூயா. ஏன் விடக்கூடாதுன்னா, எல்லாம் நானும் மாம்சத்திலே பலவீனமாக தான் இருக்கிறேன். ஆனால் ஆவி உற்சாகமாக இருக்கிறது. எனக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார். அதான் அவர் கிதியோனுக்கு சொன்னார், பராக்கிரமசாலியே. எப்படி அழைக்கிறாரு? பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார். அவன் பயந்து போய் மீதியானியருக்கு பயந்து போய் வீட்டுக்கு பக்கத்துலேயே அந்த கோதுமையை அறுவடை செய்து அதை களஞ்சியத்தில் அதை சேகரித்து கொண்டு இருக்கிறான். அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பராக்கிரமசாலியே. ஹல்லேலூயா. ஒன்று மாத்திரம் தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் கர்த்தர் நம்மோடு இருந்தான், நாம் எல்லாருமே பராக்கிரமசாலிகள் தான். ஹல்லேலூயா. நம்ம தனியாக எடுத்துட்டோம்னா நாம் ஒருவரும் எதற்குமே பிரயோஜனப்பட மாட்டோம். ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார்னா நாம் என்ன செய்வோம்? ஒருவன் 1000 பேரையும், இருவர் சேர்ந்தால் 10000 பேர் நம்மளை துரத்த முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று? ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோடு இருக்கிறார். நான் பராக்கிரமசாலி. நான் எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும். எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும். யார் என் கூட இருக்கா? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். நம்முடைய படிப்போ, நம்முடைய பணமோ, நம்முடைய திறமையோ, நம்முடைய பேச்சோ எது இருந்தாலும் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனப்படாது. ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் நாம் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்ய முடியும். இந்த கிதியோனை குறித்து நான் பார்த்தோம்னா 6வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிங்க. 6வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து. பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானரின் கைகளிலே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடினாலே அவர் யார் கையில் ஒப்பு கொடுக்கிறாரு? மீதியானர் என்ற பகைவரின் கையிலே அவரை ஒப்பு கொடுக்கிறார். ஏன்? இஸ்ரவேல் கர்த்தருடைய பார்வைக்கு அவர்கள் பொல்லாங்கானதை செய்தபடினாலே அவர்களை அடிமையாக மீதியான கையில் ஒப்பு கொடுத்தார். வாசிங்க. மீதியானியரின் கை வேற மைக்குந்தா கொடுங்க. மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளிலும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். அவங்க எங்கே போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்களாம்? மலைகளில் போய் கெபிகளில் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. மலைகளை தோண்டி அங்கே ஒரு சுரங்கத்தை உண்டு பண்ணி அங்கே போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த மலைகள்லாம் இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா மீதியானியருக்கு பயந்து போய் அவங்க ஒளித்து கொண்டார்கள். அடுத்த வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கியர் அனைவருக்கும் விரோதமாய் எழும்பி வந்து காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள். அவங்களுடைய விவசாயத்தை எல்லாம் என்ன செஞ்சாங்க? மீதியானியர் கெடுத்து போட்டார்கள். அடுத்த வசனத்தை வாசிங்க.
அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் ஆ தங்கள் கூடாரங்களோடும் ம் வெட்கப்பட் கிளிகளைப் போல் திரளாய் வருவார்கள். ஆ அவர்களுக்கு அவர்கள் ஆ ஒட்டகங்களும் ம் எண்ணி முடியாததாய் இருக்கும். ம் இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள். அவங்க இஸ்ரவேல் தேசத்தை கெடுத்துவிட அவர்கள் ஒட்டகங்கள் மேலே வருவார்கள், மீதியானியர்கள். அடுத்த வசனத்தை வாசிங்க. இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். மீதியானியராலே இஸ்ரவேல் மிகவும் என்ன செய்தாங்க? சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் இதுதான் வேலை. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. அதனால பகைவர்கள் அவர்கள் மேற்கொள்ளும் போது திரும்பவும் ஆண்டவர் வந்து முறையிடுவாங்க, ஆண்டவரே எங்களை காப்பாற்றுங்க. அப்புறம் திரும்பவும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? இறக்கப்பட்டு அவர்களை ரட்சிக்கும்படி ஒருத்தர் அனுப்புவார். அடுத்த வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவர்களிடத்திற்கு அனுப்பினால் அவன் அவர்களை நோக்கி இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து எகிப்தியர் கை நின்றும் உங்களை ஒடுக்கின யாவருடைய கை நின்றும் உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதீர்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்று சொன்னான். அல்லேலூயா. ஆண்டவர் எதை சொல்றாரோ அதை நம்ம கேட்கலைன்னா நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அல்லேலூயா. தேவன் நம்மை கவனித்து கொண்டே இருக்கிறார். நாம் நடக்க வேண்டிய வழியை அவர் நமக்கு தீர்மானிக்கிறார். நீ இந்த வழியா போ, நான் இந்த வழியை, நீ இந்த வழியா போனா உனக்கு எந்த பிரச்சனையும் வராது என்று ஆண்டவர் நமக்கு உணர்த்தும் போது அந்த வழியிலே நாம் நடக்க வேண்டும். அல்லேலூயா. அதை விட்டு நாம் அந்த வழியை விட்டு தப்பி நம்ம நடந்தோம்னா நமக்கு பிரச்சனை வரத்தான் செய்யும். ஆண்டவர் சொன்னார், எம்மோரியருடைய தேவருக்கு நீங்கள் பயப்படாதீங்க, அவங்க உங்களை பயமுறுத்துவாங்க, அதுக்கு நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு நான் சொன்னேன். நீங்கள் கேட்கல. நீங்கள் என்ன பண்ணீங்க? அந்த தேவனுக்கு பயந்து நீங்களும் அந்த எமோரியருடைய தேவனை பணிந்து கொண்டீர்கள். ஹல்லேலூயா. பயந்து போய் அந்த எமோரியருடைய தேவனை அவர்கள் பணிந்து கொண்டு அப்படின்னாலே ஆண்டவர் சொன்னார். அடுத்த வசனத்தை வாசிங்க. அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் அபியேசியனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். மீதியானியருக்கு பயந்து எங்கே போரடிச்சானா? ஆலைக்கு சமீபமாய் வந்து போரடித்து கொண்டிருந்தான். அப்படின்னா ஆலைக்கு பக்கத்தில் வந்து அந்த கோதுமையை அவன் அறுவடை செய்து சேகரித்து கொண்டிருந்தான். அடுத்த வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றான். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னாரு? பராக்கிரமசாலியே, நீ பயந்து போய் மீதியானருக்கு பயந்து போய் நீ கோதுமையை அடிச்சுட்டு இருக்க. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் உன்னை குறித்து? நீ பராக்கிரமசாலி. ஹல்லேலூயா. நீ பராக்கிரமசாலிப்பா. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோட கூட இருக்கிறேன். ஆண்டவர் கேட்கிறாரு, புதிய ஏற்பாட்டில் சொல்றாரு, கேட்கிறாரு, நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவதை நீங்கள் அறியாது இருக்கிறீர்களா? அப்படி நீங்கள் அறியாமல் இருக்கிறதுனால தான் என்ன நடக்குதுன்னா என்னுடைய வல்லமையை நீங்கள் என்ன செய்ய முடியல, பெற்றுக்கொள்ள முடியவில்லை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற அறியாமை தான் நம்ம பல தோல்விகளை நமக்கு கொண்டு வருகிறது. நான் பராக்கிரமசாலி என்று நீங்கள் நினைக்காதனால தான் பல தோல்விகள் உங்களுக்கு என்ன செய்வது, கடந்து வருகிறது. நான் எதையும் செய்ய என்னால் முடியும், நான் கர்த்தருடைய பார்வையிலே பராக்கிரமசாலி, நான் மட்டுமல்ல
கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறபடினாலே நான் பராக்கிரமசாலியாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற நாம் தனியாக இருக்கல, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு யாரெல்லாம் ஆண்டவர் நீதிமானாய் மாற்றியிருக்கிறாரோ அவர்களெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளே நான் உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவதை நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா? ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நமக்குள்ளே வந்திருக்காருன்னா ஆண்டவர் சொல்றாரு, இனி நீ அல்ல கிறிஸ்து, இனி நான் அல்ல கிறிஸ்துவே. என்ன சொல்றது? இனி நான் அல்ல கிறிஸ்துவே, அவரே எனக்குள்ளே இருந்து வேலை செய்கிறாரு. அப்போ கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருந்து வேலை செஞ்சால் நீங்கள் எப்படிப்பட்ட வேலையை செய்ய முடியும்னா, நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலை உங்களுக்கு ஜெயமாக தான் இருக்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் அந்த காரியத்தில் உங்களுக்கு ஜெயம். ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஆவியானவர் ஒரு நாளும் தோற்று போனதே இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் சகல ஞானம் உள்ளவரும், வானத்தை பூமி உண்டாக்கினவரும், அதை அஸ்திவாரப்படுத்தினவரும், அதை நிலைநிறுத்தினவரும், எல்லாவற்றையும் ஞானத்தினாலே உண்டாக்கின வல்லமையில தேவன் நமக்குள்ளே ஆவியானவராக இருக்கிற அப்படின்னாலே நாம் எதை செய்தாலும் பராக்கிரமசாலியை போல நாம் செய்வோம். அதை மக்கள் அறியாததுனால தான் என்ன செய்கிறாங்கன்னா, ஐயோ நான் இப்படி இருக்கிறேன், நான் இதை செய்ய முடியவில்லையே, எனக்கு ஏன் இந்த தோல்வி? ஆண்டவரை பார்த்து கேள்விக்கிட்டு இருக்கோம். ஏன் ஆண்டவரை பார்த்து கேள்வி? ஆண்டவரை ஏன் நான் ஜெபிக்கிறேன் இது நடக்கலை? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். விசுவாசிக்கிறதே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஏனென்றால் கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கவில்லை. ஆண்டவர் என்ன சொன்ன? ஆண்டவரே நீர் எனக்குள்ளே இருக்கிறீர், நான் பராக்கிரமம் செய்வேன். எனக்குள்ளே இருக்கு, நான் பராக்கிரமம் செய்வேன். அந்த தீர்மானத்தோடு கூட நாம் எந்த வேலையும் செய்யணும். நான் எங்கே போனாலும் நான் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அதனால் எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. எனக்கு விரோதமாய் 1000 பேர் புறப்பட்டு வரலாம், உன் பக்கம் 1000 பேரும் உன் வலது பக்கம் 10000 பேர் விழுந்தாலும் தீங்கு உன்னை அணுகாது. ஏன் அது அணுகாது? நீ பராக்கிரமசாலி, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ பராக்கிரமசாலிப்பா, ஆண்டவர் உன்னோடு கூட இருக்காரு. அதனால எந்த தீங்கு உன்னை என்ன செய்யாது, அணுக முடியாது. ஆண்டவர் அணுக விடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நீ பலவீரன் அல்ல, பலவீரனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. நான் என்ன சொன்னா, நான் பலவீனன் தான், ஆனால் எனக்குள்ளே இருக்கிற தேவன் எனக்குள்ளே மிகப்பெரிய பலவானாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் உங்களை எதிர்பார்க்கிறார்னா பராக்கிரமசாலியாக உங்களை எதிர்பார்க்கிறார். ஆமென். நீங்கள் எதை செய்தாலும் ஆண்டவர் சொல்றார், உன் கையின் பிரயாசங்களை நான் ஆசீர்வதிப்பேன், நீ கையிட்டு சில வேலைகளை நான் ஆசீர்வதிப்பேன், நீ எதை செய்தாலும் நன்மை கிருபை உன்னை தொடரும். ஏனென்றால் நான் பராக்கிரமசாலி. அதனால் நீங்கள் எங்கே போனாலும் ஆண்டவர் சொல்றார், நான் உன்னோடு கூட வருவேன். ஆண்டவர் சொன்னால, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு முன்பாக சென்று எல்லா குரலையும் செம்மையாக்குவேன். ஏனென்றால் நான் பராக்கிரமசாலி. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பார்வையில் நான் பராக்கிரமசாலி. 13ஆம் வசனத்தை வாசிங்க. 13. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேர்வரும். இப்ப நாம என்ன புலம்பிக்கிட்டு இருக்கோம்? அதான கர்த்தாவே, நீங்க எங்கே இருக்கீங்க? உங்களுக்கு கண் இருக்கா? நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேனே, நான் இவ்வளவு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறேனே, இதை உங்க கண்ணுக்கு தெரியலையா? அப்படித்தான் கிதியோன் கேட்டான். ஆண்டவரே, நீங்க எங்களோடு இருந்தா இதை மீதியானியர் எல்லாம் ஏன் எங்களுக்கு எங்கள் மேலே வரணும்? எங்களை ஏன் அவங்க எங்களை தோற்கடிக்கணும், எங்கள் விவசாயங்களை அழிக்கணும்? இதனுடைய காரணத்தை ஆண்டவர் முன்னாடியே சொல்லிட்டாரு. என்ன சொன்னார்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்காததினாலே மீதியானவர்களை ஆண்டவர் அனுப்பினார் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால தான் நமக்கு பிரச்சனைகள் வருது, கஷ்டங்கள் வருது, வேதனைகள் வருகிறது. அதுக்கு வந்ததுக்கு அப்புறம் நாம் ஜெபிச்சுட்டு ஆண்டவரே கேள்வி கேட்குறோம், ஆண்டவரே எனக்கு ஏன் இப்படி நடக்குது? அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு முதலாவது கீழ்ப்படிய வேண்டும். அப்படி நம்ம வாழ்க்கையில் ஏதாவது வந்துச்சுன்னா உன் மனசுக்குள்ள என்ன நினைக்கணும்? நான் பராக்கிரமசாலி, என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ பராக்கிரமசாலியே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ அறியாமல் இருக்கிறாய், நான் உங்கள் கூட இருக்கிறேன்,
இஸ்ரவேலரே, எகிப்து தேசத்தை உங்களை நான் அழைச்சிட்டு வரலையா? ஆண்டவர் கேட்குறாரு, தூதன் கேட்குறாரு, எகிப்து தேசத்திலிருந்து அதை விடவா மீதியானவர்கள் பெரிய ஆளா உங்களுக்கு? எகிப்தில் பெரிய சாம்ராஜ்யத்திலிருந்து உன்னை நான் அழைச்சிட்டு வந்தேன், இரும்பு கோட்டையிலிருந்து உன்னை நான் அழைச்சிட்டு வந்தேன். இந்த மீதியானவர் கைக்கு தப்பு வைக்க நான் வல்லமைகளோ அல்ல இல்லை என்று நினைக்கிறீங்களா? நான் சொன்னேன்ல, எமோரியருடைய தேவனுக்கு கீழ்ப்படியாதீங்க, பயப்படாதீங்க, விக்கிரகத்தை ஒரு நாள் நீங்கள் பணிந்து கொள்ளாதீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார். அதையே நம்ம கேட்கல. அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இவ்வளவு கஷ்டம் வருதுன்னு ஏன் புலம்புறீங்க? சரி, பரவாயில்ல, இருந்தாலும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் உங்களோடு இருக்கிறேன் என்பதை நீங்கள் மறந்து விட்டீர்கள். அதனால தான் நீங்கள் எல்லா இடங்கள்லையும் போய் ஆண்டவரை தேடுகிறீர்கள். அங்கே போய் இங்கே போய் தேவனை தேடுறீங்க. அப்படி தேடாதீங்க. நான் உங்களுக்குள்ள தான் இருக்கேன். நீ வெளியில் போய் அந்த சாமியை இந்த சாமியை போய் தேடுங்கிற அவசியமே இல்லை. நான் உனக்குள்ளே வாசம் பண்ணி அறியாமல் இருக்காயா? நான் உன்னை பராக்கிரமசாலியாக மாற்றி வைத்திருக்கிறேன். உலகத்தையும் சகல காரியங்களும் செய்ய வல்லமையுள்ளவனாக உன்னை நான் மாற்றியிருக்கிறேன். ஹல்லேலூயா. அதனால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் வெளியில் போய் எங்கேயும் தேடாதீங்க, அவர் உங்களுக்குள்ளே தான் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பராக்கிரமசாலியே, நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று நீ அறிந்து கொள். நீ உட்கார்ந்து ஒரு நிமிஷம் யோசிச்சுப்பாரு. நான் உன் கூட இருந்து உன்னை பராக்கிரமசாலியாக மாற்றி உன்னை சகல தீமைக்கும் புல்லாங்க விலக்கி இதுவரை கொண்டு வந்திருக்கேன். ஆனால் நீயோ என்னை தேடுவதற்காக எங்கேயெல்லாம் சுற்றிட்டு இருக்க. ஹல்லேலூயா. நான் உனக்குள்ளே வாசம் பண்ணுவதை நீங்கள் அறியாது இருக்கிறீர்களா? அவன் சொன்னான், பார்த்துங்க, இவையெல்லாம் எங்களுக்கு ஏன் நீங்கள் எங்களோடு இருந்தா ஏன் இதெல்லாம் எங்களுக்கு வருது? இந்த கஷ்டம் ஏன் எனக்கு வருது? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா? அவனே சொன்னான் பாருங்க. எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு ஊகித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? ஆண்டவர் எகிப்து தேசத்தில் அற்புதம் செய்தாரே, அந்த அற்புதம் இப்போ எங்கே? அன்னைக்கு தான் கேட்குறாங்க. அப்பா, நீங்கள் செங்கலை பிளந்தீங்க, எரியோ கோட்டையை தகர்த்தீங்க, யோர்தானை கலக்க பண்ணினீங்க, இந்த அற்புதத்தெல்லாம் நீங்கள் பழைய ஏற்பாடில் தான் செய்வீங்களா? புதிய ஏற்பாட்டில் செய்ய மாட்டீங்களா? உங்களுடைய அற்புதம்லாம் எங்கே? கிரியோன் அதான் கேட்டான், உங்கள் அற்புதம் எங்கே ஆண்டவரே? எங்கள் முற்பிதாக்கள்லாம் சொன்னாங்க, செங்கலை இரண்டாக பிளந்து அதன் பாதை தரையை போல கடந்து வந்தார்களாம்ல, எரிய கோட்டையை தகர்த்தீங்க, கண்மலையை பிளந்து எங்களுக்கு என்ன கொடுத்தீங்க? தண்ணியை கொடுத்தீங்க. இந்த அற்புதம் எங்கே? ஏன் இந்த அற்புதம் இப்போ நடக்கலைன்னா நீங்கள் என் வார்த்தைக்கு கீழ்ப்படியலை. ஹல்லேலூயா. ஏன்? நான் உன்னோடு கூட இருப்பதை நீ மறந்து விட்டாய். நீ மறந்து எமோரியருடைய தெய்வத்தை போய் வணங்கி கொண்டு இருக்கிற. அதனால தான் நீ அற்புதம் காண முடியவில்லை. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தரே தேவன் என்று அவர் ஒருவரை மாத்திரம் நம்பி அவருக்கு நீங்கள் ஆராதனை செய்யுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. அவரே வல்லமை உள்ளவர். அவன் கேட்குறான் பாருங்க, எங்க பொறுப்புதாக்கள் சொன்னார்களே அந்த அற்புதம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியரின் கையிலே எங்களை ஒப்பு கொடுத்தாரே. சத்துருவின் கையில் எங்களை ஒப்பு கொடுத்துட்டாரே. ஏன் ஒப்பு கொடுத்தாரு என்று அவனுக்கு தெரியல. அதான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஆமேன். நம்முடைய கீழ்ப்படியாமையினாலே கர்த்தர் நம்முடைய சத்துருக்கள் கையில் நம்ம ஒப்பு கொடுத்திருக்காரு. அதிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டுமானால் கர்த்தரை நம்புங்கள். கர்த்தரை நம்புவோம் சொல்லிப்பான். அதனால் அடுத்த வசனத்தை வாசிங்க, 14 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. ஆமென். நல்லா புரிஞ்சுங்க. இப்போ ஆண்டு ஒன்று சொன்னானா, சரிப்பா பரவாயில்ல, நீ என்ன நினைக்கிற? உன்னால் முடியாதுன்னு நினைக்கிற, மீதியான இருக்கு, நீ பயந்துருக்க. நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் அப்படி நினச்சிருக்கோம். நம்முடைய வாழ்க்கையில் ஐயோ என்னால் செய்ய முடியாது, நான் பலவீனன், என்னால் பெரிய காரியங்களை செய்ய முடியாது, இதெல்லாம் என்னால் செய்ய முடியாது, நீ பயந்துருக்க. உனக்கு இப்போ இருக்கிற பலம் எப்படி இருக்குது? கொஞ்சமாக தான் இருக்குது. நான் என்றைக்குமே குதிரைகளின் பலத்தை நம்புறோம்ல, அதனுடைய வீரியம் உன்னை தப்பி வைக்காது. யுத்த நாளுக்காக குதிரைகளை நீ ஆயத்தப்படுத்துவ. குதிரைகள் நல்ல வல்லமையாக தான் இருக்கும், வீரியத்தோடு இருக்கும். ஆனால் எவ்வளவுதான் நீ குதிரைகளை ஆயத்தப்படுத்தினாலும் அந்த குதிரைகள் மத்தியில் ஜெயத்தை கொடுக்கிறவர் நான். ஹல்லேலூயா.
அந்த குதிரைகளுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர் நான் தான். அதனால குதிரையை நம்பாத, கர்த்தரை நம்பு. ஹல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கு அநேகர் பாருங்க, நம்முடைய அநேகரை நம்புவாங்க. பெற்றோர்கள் பிள்ளைகளை நம்புவார்கள், பெரிய பணக்காரரை நம்புவாங்க, அவங்கள நம்புவாங்க, இவங்களை நம்புவாங்க. ஆனால் கர்த்தரை நம்ப மாட்டாங்க. ஆண்டவர் சொன்னாரு, நீ எங்கேயும் அவங்கள அங்கெங்கே நோக்கி பார்க்காத, என்னை நோக்கி பாரு. ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் என்ன செய்யப்படவில்லை, வெட்கப்படவில்லை. கர்த்தரை நம்புவனும் செழிப்பான். ஆண்டவர் சொன்னார், என் ஜனங்களோ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. நீ எங்கேயும் உன்னை தலை குனிய விட மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ ஒருவனுக்கு அடிமை அல்ல, நீ எங்கேயும் தலை குனிந்து போக மாட்டாய். நான் அல்லவா உன்னை தெரிந்து கொண்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னாரு, பரவாயில்ல கிதியோனே, இப்போ நீ பயந்து போய் இந்த கோதுமை அறுவடை செஞ்சுக்கிட்டு இருக்க, எப்போ மீதியானியர் வருவான்னு தெரியாது. அதனால் உன்னுடைய உடலெல்லாம் சோர்ந்து போயிருக்கு. எப்போ நம்முடைய இந்த கோதுமையை அறுவடை செய்து கொண்டு இருக்க, இதை எப்போ அவன் பிடிங்கிட்டு போவான்னு தெரியாமல் பயந்து கொண்டு இருக்கிறாயா? பயப்படாத பராக்கிரமசாலியே, உனக்கு இப்போ என்ன பலன் இருக்கிறது? இந்த பயத்தோட நீ போ, இந்த பலவீனத்தோட நீ போ. அது ஆண்டவர் சொல்றாரு. உங்களுக்கு எதுவும் இல்லை நினைக்காதீங்க. அறிவு இல்லை, பணம் இல்லை, ஞானம் இல்லை, நேரம் இல்லை, எதுவும் நினைக்காதீங்க. இப்போ இருக்கிற இந்த பலத்தோட கர்த்தருடைய ஊழியத்துக்கு போங்க. ஹல்லேலூயா. இப்போ இருக்கிற இந்த பலத்தோட கர்த்தருக்காக வேலை செய்யுங்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் சொல்றாரு, மீதியான கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். நீ இஸ்ரவேலை மீதியான கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். அப்படின்னா நீ அநேகரை ஆதாயப்படுத்துவாய். உனக்கு ஞானம் இல்லை நினைக்காத, நீ அநேகரை நீ ரட்சிப்பாய். உன்னை ஏனென்றால் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. ஹல்லேலூயா. நான் உன்னை அனுப்புறேன்டா, நீ ஏன் பயப்பட? உலகத்தை நினைச்சு நீ ஏன் பயப்படுற? நான் அல்லவா உன்னை அனுப்புறேன். இந்த ஊழியத்தை செய்வதற்கு, வேலை செய்வதற்கு உன்னை அனுப்புறது யாரு? நான் உன்னை அனுப்புறேன். அதனால வர பிரச்சனைகளுக்கு குறித்து நீ பயப்படாத, நான் தான் உன்னை அனுப்புகிறேன். ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைங்க உட்காருங்க. ஏன் அங்கிட்டு போயிட்டு இருக்கீங்க? சின்ன பிள்ளைங்க கவனமாக கேளுங்க. மெசேஜ் எழுதும்போது தயவுசெய்து அங்கிட்டு போகக்கூடாது, ஒரே இடத்துல உட்காந்துருக்கணும், கவனமாக கேட்கணும். புரியுதா? சரி, அடுத்த வசனம் வாசிங்க. 15. அதற்கு அவன் என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரும் சிறியவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் அப்படிதான் நினைச்சிருக்கோம். ஆண்டவரே, இப்போ யாராவது சொன்னா நீங்கள் ஊழியத்துக்கு போங்க, ஆண்டு வேலையை செய்யணும். ஐயா, எனக்கு என்ன படிப்பு இருக்கு, நான் போய் என்னத்தை நான் சொல்லுவேன்? ஆண்டவர் சொல்லால் பவுலை பார்த்து, நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நான் பேசுவேன். ஏன்னா நீ அல்ல, உனக்குள்ளே வாசம் பண்ணுகிற கிறிஸ்துவே உனக்குள் வாசம் பண்ணுகிறார். நீ நினைக்கிற அநேக சமயங்களை என்னுடைய திறமை, என்னுடைய காரியம், நான் இதை எப்படி செய்வேன்? நீ உலகத்தானே போல நீ அல்லப்பா, உனக்குள்ள நான் இருக்கேன். நான் அல்ல கிறிஸ்துவே, உனக்குள்ளே பராக்கிரமாய் நான் இருக்கேன். நீ பேச வேண்டிய பேச்சு, எழுத வேண்டிய எழுத்து, செய்ய வேண்டிய வேலை, இவை எல்லாவற்றிலும் நீ செய்யலை, நான் செய்கிறேன். ஹல்லேலூயா. அதை நீ என்னைக்கு புரிஞ்சுக்க போற? அதான் கிதியோன் சொன்னான், மனாசேயில் என் குடும்பம் மிகவும் சின்ன குடும்பம், எளிய குடும்பப்பா. நாங்கள் என் தகப்பன் வீட்டில் எல்லாரும் சிறியவன். நான் எங்கள் குடும்பத்தில் நான் தான் களைக்குட்டி, என்னை எவனும் மதிக்க மாட்டான், நான் சின்னவன். என்னைய போய் அந்த மீதியானியருடைய யாராவது இப்போ உங்களை பார்த்து பக்கத்து நாட்டிலேருந்து போருக்கு வந்துட்டாங்க, உன்னை நான் அனுப்புகிறேன், போய் அவங்களோட போருங்க. ஏயா, நான் ஒரே ஒரு ஆள், நான் சின்னவன், இவ்வளோ பெரிய போர் இராணுவத்தோடு என்னால் மோத முடியுமா? அப்படி தான் எல்லாருமே கேட்பாங்க. இது தட் இஸ் நேச்சர், இது இயற்கையுடைய விதி. எல்லாருமே அதான் கேட்பாங்க. ஐயா, நான் எப்படியா அந்த பெரிய போர் யுத்தத்துக்கு போகிறது? நான் ஒரு ஆள் மாத்திரம் எப்படி நான் போகிறது? இந்த
படைகளை நான் ஒருவன் எப்படி ஜெயிப்பது? இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ போ, இந்த பலத்தோட போ, நீ போறது நீ போகலப்பா, உன் கூட நான் வர்றேன். அல்லேலூயா. அதனால தான் எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த கஷ்டங்கள் வந்தாலும், எந்த விதரைகள் வந்தாலும் நீங்கள் அவருடைய நாமத்தில் ஜெயத்தெடுக்கணும். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் ஜெயம் எடுக்க ஒரு நாளும் முயற்சி பண்ணாதீங்க. உங்கள் யோசனையை ஒரு நாளும் கொண்டு போகாதீங்க. உங்கள் யோசனை மொழி ஒரு நாள் நடக்காதீங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஆண்டவர்கிட்ட முழங்கால் போட்டு, ஆண்டவரே இந்த பிரச்சனையை மேற்கொள்ள எனக்கு பலனை கொடுங்க, இந்த தரித்திரத்தை விரட்டுவதற்கான பலனை எனக்கு கொடுங்க, இந்த நோயை நீக்குவதற்கான பலனை எனக்கு கொடுங்க. நான் நல்ல கிறிஸ்துவே. ஆலோசனை, நான் சிறியவன் என்று இருக்கிறேன் சொன்னான். ஆனால் வேதம் என்ன சொல்ல, ஆண்டவர் சொல்ல, நான் சிறியவனை புழுதியிலிருந்து உயர்த்தி எளியவனை என்ன குப்பையிலிருந்து எடுத்து பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைக்கிற வல்லமையுள்ள தேவன் நான். ஆமென். நீ சிறியவனா, உன்னைத்தாப்பா நான் தேடுறேன், வா. உன்னைத்தான் நான் என்ன செய்யேன், புழுதியிலிருந்து எடுத்திருக்கிறேன். குப்பையிலேருந்து உன்னை நான் எடுத்து உன்னை நான் பெரிய ஆளாக வைக்க போகிறது யாரு? நான். ஏன் அப்படி பெரிய ஆளாக மாறுறேன்னா, உனக்குள்ளே நான் இருக்கிறேன். பராக்கிரமசாலியே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். ஆமென். போன வாரம் பார்த்தோம்ல, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். எப்பொழுது நமக்கு அந்த விசுவாசம் வருகிறதோ அப்போதான் நாம் ஜெயிக்க முடியும். விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். 15 வாசிங்க. அதற்கு கர்த்தர், நான் உன்னோடு கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானவரை முறியடிப்பாய். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கும், இந்த பிரச்சனையிலிருந்து மீள்வதற்கு எத்தனை பேரை நீங்க துணைக்கு கூப்பிட்டீங்களோ, எத்தனை பேர் இருந்தா இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியும் நினைச்சிருக்கீங்களா? இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருப்பேன். நீ ஒருவனாலே அந்த பிரச்சனையை சமாளிக்க முடியும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. உன் ஒருவனாலே அது முடியும். ஒரே மனுஷனை அடிப்பது போல நீ மீதியானுடைய மொத்த படைகளையும் அழிப்ப. நீ பராக்கிரமசாலி. ஹல்லேலூயா. இதை தெரிஞ்சுக்குங்க. கர்த்தர் இதை கற்றுக் கொடுக்குறார் நமக்கு. ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் சேர்ந்த 10000 பேரையும் துரத்துவதற்கான வல்லமையை கர்த்தர் நமக்குள்ளே கொடுத்திருக்கிறார். ஒரு பெரிய போர் வீரனாக நம்ம கர்த்தர் மாற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நீங்கள் பயப்பட தேவையில்லை. மனுஷிக்கும் பயப்படும், இது இயற்கை தான். ஆனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிற வல்லமையுள்ள தேவன், மரித்தோரை உயிரோடு எழும்ப பண்ணுகிற வல்லமையுள்ள தேவன், அந்த தேவன் தான் எனக்குள்ள வாசமா இருக்காருப்பா. அவர் தான் என்னுடைய துணையும் கேடகமானவர். தாவீது என்ன சொன்னா, கர்த்தரின் மேய்ப்பர், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், ஒன்றுமில்லை சேதப்படுத்தாது. இதுதான் நம்முடைய விசுவாசம். ஏனால் நம்மால் முடியும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்ய முடியும். எந்த ஒரு பிரச்சனையோ வேதனையோ நம்மளை ஒரு நாள் மூழ்கடிக்க முடியவே முடியாது. ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். நம்மளை மூழ்கடிச்சிடலாம், ஆனால் நமக்குள்ளே இருக்கிற தேவனை ஒருவரும் முறியடிக்க முடியாது, வீழ்த்தி விட முடியாது. கர்த்தர் உங்களோடு இருக்கும் வரை ஒருவனும் உங்களை வீழ்த்த முடியவே முடியாது. அல்லேலூயா. நினைக்கிறீங்களா வீழ்த்த முடியும்னு? நான் நல்ல கிறிஸ்துவே. நீ என்ன சொல்லணும், என்னை நீ முறியடிச்சிடலாம், ஆனால் எனக்குள்ளே இருக்கிற தேவனை ஒரு நாள் உன்னால் முறியடிக்க முடியாது. அல்லேலூயா. என்றைக்கு தேவன் என்னை விட்டு பிரிகிறாரோ, கல்வாரி சிலுவையிலே ஒரு நிமிஷம் இமைப்பொழுது உன்னை மறந்தேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களால் சேர்த்து கொண்டேன். ஒரு நிமிஷம் கர்த்தர் தேவனை கைவிட்டபடினால்தான் இயேசு சிலுவையிலே மரிக்க முடிந்தது. இல்லை என்றால் ஒரு நாளும் இயேசுவுக்கு மரணம் வந்திருக்க முடியாது. அதான் சொன்னா, என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர்? சிலுவையில் ஒரு நிமிஷம் அவர் கைவிட்டுட்டாரு. ஏன்னா அவர் மரணிக்க முடியவே முடியாது. அவருக்குள்ளே தேவன் வாசம் பண்ணி கொண்டிருக்கார். அவர் எப்படி சாக முடியும்? அதே போல நமக்குள்ளே கர்த்தர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நம்ம ஒருவனாலும் நம்ம சாகடிக்க முடியவே முடியாது. ஒருவேளை மாம்சம் வேண்டுமானால் நமக்கு பூமி அழிந்து போகலாம், ஆனால் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவர் நமக்குள்ளே ஆவியில் இருக்கிறார், ஆத்மாவில் இருக்கிறார். அதனால் நம்மை ஒரு நாளும் ஒருத்தரும் சாகடிக்க முடியாது. இங்கே இல்லைன்னா நாம் பல்லவத்தில் அங்கே இந்த சாதாரண இந்த மண்ணினால் செய்யப்பட்ட மேனி, கழிப்பினால் செய்யப்பட்ட
சரீரம். இந்த சரீரத்தை வேணா நாம் இங்கே உதறி விட்டு போகலாம், ஆனால் பரலோகத்திலே நமக்கென்று ஒரு புதிய மேனியை கர்த்தர் வைத்திருக்கிறார். வானத்துக்குரிய மேனியும் உண்டு, பூமிக்குரிய மேனியும் உண்டு. பறவைகளுக்கு மாம்சம் வேறு, மனிதனுடைய மாம்சம் வேறு. பரலோகத்தில் நமக்கு ஒரு புதிய மேனியை கொடுப்பார். அது அங்கே நம்மை யுகமாய் தேவனோடு வாசம் பண்ண அந்த மேனி நமக்கு போதுமானதாக இருக்கும். ஹல்லேலூயா. அதனால தான் நாம் ஒருவரும் சாகடிக்க முடியாது. ஏனென்றால் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் புதிய ஏற்பாட்டில் இயேசு. ஆமென். அதனால் ஆண்டவர் சொல்றார், கிதியோன், ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியை முறியடிப்பாய் பராக்கிரமசாலியே. இந்த அளவுக்கு விசுவாசம் நமக்கு இல்லைனா நாம் கர்த்தருக்குள்ள எந்த ஜெயத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அதான் சொன்னார், விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசிக்கிறவன் உலகத்தை ஜெயிப்பான். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். எவ்வளவு வியாதி வந்து எந்த பிரச்சனை எது வந்தாலும் கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறபடினால அவை ஒரு மனுஷனை முறியடித்து வெற்றியை காண்பேன் என்று உங்கள் மனதில் நீங்கள் அறிக்கையிடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். அடுத்த வசனத்தை வாசிங்க, 17. அப்பொழுது அவன் உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு தயை கிடைத்ததானால் என்னோடு பேசுகிறவர் தேவரிதான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுவேன். என்ன கேட்குறேன்? ஆண்டவரே, கர்த்தர் தான் பேசுவீங்களா உண்மையாகவே? இல்லை வேற எதுவும் பிசாசு எதுவும் பேசுதான்னு தெரியல. எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க. எல்லாரும் அடையாளத்தை கேட்குறாங்க. மோசே கேட்டான், ஆண்டவரே உங்கள் பேர் என்ன, உங்கள் நாமம் என்ன, எந்த நாமத்தில் எங்களை கூப்பிட வந்திருக்கீங்க? உண்மையிலே நீங்கள் கர்த்தர் தானா? ஆபிரகாமின் தேவன் தானா? எங்கள் முன்னோர்களின் தேவன் நீங்கள் தானா? ஏன்னா அநேக தேவர்கள் பூமியில் இருக்காங்க. நீங்கள் பாட்டில் எந்த தேவரையாவது நீங்கள் வணங்கிட்டு போயிடக்கூடாது. தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கிற கர்த்தர் தான் உண்மையான தேவன். அவர் தான் பிதாவாகிய தேவன். அந்த தேவன் தான் நம்மளை நடத்தணும். ஹல்லேலூயா. அப்போ என்ன அடையாளத்தை கேட்கிறான்? அப்போ என்ன சொன்னார் பாருங்க, அவன் சிவராம் பாருங்க. 18, நான் உம்மிடத்திற்கு என் காணிக்கையை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்கும் அளவும் இவ்விடம் விட்டு போகாதீங்க. அதற்கு அவன், நீ திரும்பி வரும் மட்டும் நான் இருப்பேன். ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ திரும்பி வரும் மட்டும் நான் இருப்பேன். ஏன் ஆண்டவர் வருகை தாமதிக்கான்னு சொன்னார்? ஆண்டவர் சொன்னார், எல்லா மனிதன் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் பல்லவத்துக்கு போகணும். அதனால தான் 2வது வருகையை நான் தாமதம் பண்ணுறேன். 2வது வருகையை நான் தாமதிக்கிறேன். நீ மட்டும் பல்லவத்துக்கு போனால் பார்த்தாது, எல்லாரும் போகணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவாளையும் நான் விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொன்னார். அதான் ஆண்டவருக்கு சொல்ல போங்க, திருக்கரிசனமா, நீ திரும்பி வரும் மட்டும் நான் இருப்பேன். ஹல்லேலூயா. அதனால் நீ போயிட்டு வா, நீ உன் காணிக்கையை கொண்டு வா. அடுத்த வருஷத்தை வாசிங்க. உடனே கிதியோன் உள்ளே போய் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் ஒரு மரக்கால் மாவிலே புளிப்பில்லாத அப்பங்களையும் ஆயத்தப்படுத்தி இறைச்சியை ஒரு கூடையில் வைத்து ஆணத்தை ஒரு கிண்ணத்தில் வார்த்து அதை வெளியே கர்வாலி மரத்தின் கீழ் இருக்கிற அவரிடத்திற்கு கொண்டு வந்து வைத்தான். ஹல்லேலூயா. பாருங்க, மனிதன் எப்பவுமே கர்த்தரை பிரியப்படுத்தணும்னா காணிக்கையை செலுத்துகிறான். ஹல்லேலூயா. இங்கே வந்து அவன் என்ன, தன்னுடைய காணிக்கை என்பது தன்னுடைய கீழ்ப்படிதலை கர்த்தருக்கு தெரிவிப்பது, அவரை ஹானர் பண்ணுவது. இது இங்கேருந்து தொடங்கலை, காயின் ஆபேலிருந்து தொடங்கிடுச்சு. கர்த்தரை நம்ம பிரியப்படுத்தணும், அவரை ஹானர் பண்ணணும், அவரை கௌரவப்படுத்தணும்னா அவருக்கு நாம் எதையாவது கொடுக்கணும். ஹல்லேலூயா. கிதியோனுக்கு என்ன தெரியும்? ஆனால் அவன் என்ன செஞ்சான் பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு காணிக்கையை கொண்டு வரேன், நான் காணிக்கையை கொண்டு வர வரைக்கும் நீங்கள் இங்கேயே இருங்க. அவன் என்ன செஞ்சான்? உடனே போய் ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சான், ஒரு மரக்கால் மாவிலே புளிப்பதால் அப்பங்களை சுட்டான், இறைச்சியை ஒரு கூடையில் வச்சான், கிண்ணத்தை ஒரு சட்டியில் வச்சு கொண்டு வந்து கர்வாலி மரத்தின் கீழே இருக்கிற தேவனுடைய தூதரிடத்தை கொண்டு வந்தான். அடுத்த வசனத்தை வாசிங்க.
அப்பொழுது தேவனுடைய அப்பொழுது தூதனானவர் அவனை தேவனுடைய நோக்கி, தூதனானவர் நீ அவனை இறை- நோக்கி நீ இறைச்சியையும் புளிப்பில்லா அப்பங்களையும் அப்பங்களையும் எடுத்து இந்த கற்பாறை கற்பாறை மேல் மேல் வைத்து வைத்து ஆணத்தை ஊற்று என்றார். குழம்ப ஊத்து அவன் அப்படின்னு அப்படியே சொன்னாரு. செய்தான். அவன் அப்படியே செய்தான். அடுத்த வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தமது கையில் இருந்த ஆ, கோழி நுனியை நீட்டி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் தொட்டார். தொட்டார். அப்பொழுது அக்கினி அப்பொழுது அக்கினி கற்பாறையிலிருந்து எழும்பி இறைச்சியையும் இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது. வேதம் என்ன சொல்றது? அவர் பட்சிக்கிற அக்கினி ஆயிருக்கிறாரே. ஹல்லேலூயா. எப்பெல்லாம் அக்கினி என்று எப்பெல்லாம் போடப்பட்டிருக்கோ அங்கெல்லாம் கர்த்தர் இருக்கார். கர்த்தருக்கு அடையாளம் என்னன்னா அக்கினி. கர்த்தர் எங்கே வந்து இறங்குறாரோ அங்கே அக்கினி. சீனாய் மலையில் ஆண்டு இறங்கும்போது அக்கினியும் எரிகிற தீயின் ஜுவாலையும் அது என்ன செஞ்சுச்சான்? அவர் கையில் இருந்த வைத்திருந்த குச்சியை வச்சு அதை தொட்டதான் செஞ்சார். உடனே அக்கினி அந்த போஜனத்தை பட்சித்தது. ஹல்லேலூயா. கர்த்தரின் தூதனோ என்றால் அவன் கண்களுக்கு மறைந்து போனார். அவர் சொன்னபடி சாப்பிட்டு போயிட்டார். அடுத்த வருஷம் வாசிங்க. அப்பொழுது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, அவர்தான் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேன் என்றான். ஹல்லேலூயா. அதற்கு கர்த்தர், உமக்கு சமாதானம், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவனுடைய தற்சுரூபமாய் இருந்தார். இயேசுவை பார்த்தவங்க யாராவது செத்தாங்களா? இல்லை. இயேசுவை பார்த்தவங்களுக்கு சமாதானம் வந்தது. ஆண்டவர் சொன்னார், பயப்படாதே, உனக்கு சமாதானம். ஆண்டவர் வரும்போது என்ன செஞ்சது? பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கு மிகுந்த சந்தோஷமும் சமாதானமும். பாருங்க 24 வசனத்தை வாசிங்க. அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா சாலோம் என்று பேர். சாலோம் என்றால் சமாதானம் என்று பெயரிட்டார். ஹல்லேலூயா. அது இந்நாள் வரைக்கும் அபியேசரின் ஊராகிய ஓபிராவிலே இருக்கிறது. இந்நாள் வரைக்கும் அது இருக்கு. அடுத்த வசனம். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி, நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான 2 காளையை கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போட்டு. பாருங்க, அந்த இஸ்ரவேல் மக்கள்லாம் பாகாலை வணங்க ஆரம்பித்து தோப்பு விக்கிரகங்களை உண்டு பண்ணியிருந்தார்கள். ஆண்டவர் என்ன கட்டளையிட்டார்னா, முதலாவது மீதியானியரை நீ ஜெயிக்கணும்னா முதல்ல நீ என்ன செய்ய? அந்த தோப்பு விக்கிரகத்தை பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து போடு என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில வெற்றி வரணும்னா நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற அந்த விக்கிரக ஆவியை, அந்த பாகாலின் பலிபீடத்தை, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம்தான் பாகாலின் பலிபீடம். உங்க வாழ்க்கையில எதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாக இருக்கிறதோ அதை முதல்ல நீ தகர்த்து போடு. அப்பதான் உன் வாழ்க்கையை ஜெயிக்க முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உன் மனசு சொல்லுகிற இந்த காரியங்கள் எல்லாம் இது தேவனுக்கு பிரியமில்லாது என்று எதையெல்லாம் உன் மனசு சொல்லுகிறதோ அதையெல்லாம் நீ தகர்த்து போடு. அப்பொழுது ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஒரு சின்ன காரியம் தான், அது உன் பெரிய ஆசீர்வாதத்தை தடை பண்ணி கொண்டிருக்கிறது. ஒரு சின்ன கல்லு தான் கோலியாத்தை முறியடித்தது. ஒரு சின்ன கல்லு தான் உன் பெரிய ஆசீர்வாதத்தை தடை பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை எதிர்ன்னு பார்த்து சரி பண்ணு. அப்பொழுது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு முன்னே கொண்டு வந்து நிறுத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னார்? முதல்ல நீ போய் மீதியானவர்களை சண்டை போடுன்னு சொல்லலை. உனக்குள் பாகாலின் பலிபீடம் இருக்கும் வரை நீ எந்த போர் செஞ்சாலும் நீ ஜெயிக்க முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாகாலுடைய காரியங்கள் உனக்குள்ள இருக்கிறவரை நீ ஜெயிக்க முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை முதல்ல தகர்த்து போடு, அதை உன் வாழ்க்கையில் எடுத்து போடு. அப்பொழுது நீ கர்த்தருக்கு பிரியமுள்ள மகனாய் மாறுவாய். அப்பொழுது கர்த்தர் தம்முடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களை உனக்கு அனுப்புவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அதன் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போட்டு. அடுத்த வசனத்தை வாசிங்க. இந்த கற்பாறை உச்சியிலே ஒரு இடத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி இந்த 2ஆம் காளையை கொண்டு வந்து அதை வெட்டி போட்ட தோப்பினுடைய கட்டை விறகுகளின் மேல் சர்வாங்க தகனமாய் பலியிட கடவாய். ஆண்டவர் என்ன சொன்னார் பார்த்தீங்களா? நீ எப்பொழுது
அந்த காரியத்தை செய்து பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அந்த பலிபீடத்தின் மேலே இருக்கிற கட்டைகளை எடுத்து நீ தகனித்து எனக்கு ஒரு பலிபீடத்தை கட்டு. பாகாலின் பலிபீடத்தை இடித்து போட்டுவிட்டு கர்த்தருக்கு என்று பலிபீடத்தை நீ உன் உள்ளத்திலே கட்டுகிறாயோ, அப்பொழுது கர்த்தர் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை உனக்குள்ளே நிறைவேற்றுவார். அப்பொழுதுதான் எதிர்பார்த்துள்ள காரியங்களை கர்த்தர் உனக்கு வாய்க்க பண்ணுவார். அப்பொழுது தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களை நீ சுதந்திரிப்பாய். அது ஒரு சின்ன தடையாயிருக்கின்ற கர்த்தர் உனக்கு ஞாபகப்படுத்துகிறார். அல்லேலூயா. அந்த இரண்டாம் காளையை கொண்டு வந்து அதை நீ வெட்டி போட்ட தோப்பினுடைய கட்டை இறைகளின் மேல் சர்வாங்க தகனமாய் உன்னை சர்வாங்க தகன பலிபீடமாக மாற்று என்று கர்த்தர் சொல்ல. தேவனுக்கு பிரியமான பலியாக உன்னை ஒப்புக்கொடு, கர்த்தருக்கு பிரியமான பலியாக உன்னை நீ ஒப்புக்கொடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். அதை எந்த மனுஷனும் அதை நினைச்சு கூட பார்க்க முடியாத ஆசீர்வாதம் உனக்கு இருக்கு. அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கிதியோன் தன் வேலையாட்கள் 10 பேரை சேர்த்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே செய்தான். அவன் என்ன செஞ்சான்? ஐயோ, எங்கள் அப்பா இதெல்லாம் வணங்கிக்கிட்டு இருக்காங்க, எங்கள் இன பந்துக்கள்லாம் இதை வணங்கிக்கிட்டு இருக்காங்க, இதை நான் இடித்து போட்டேன்னா எல்லாரும் சேர்ந்து என்னையே கொண்டுருவாங்க, ஐயோ இந்த வேலையை என்னால் செய்ய முடியாது என்று அவன் சொல்லவில்லை. அவனுக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் வந்து விட்டார். ஹல்லேலூயா. அவனுக்கு தைரியம் வந்துருச்சு. எப்பொழுது உங்களை பாவங்களை மேற்கொள்வதற்கான தைரியத்தை நீ வரவழைத்துக் கொள்கிறாய், அப்பொழுது நீ ஜெயிச்சுக. ஹல்லேலூயா. ஆண்டு சொன்னாரு, அவன் வேதம் சொல் கர்த்தர் தனக்கு சொன்னபடியே செய்தான். ஹல்லேலூயா. எத்தனை முறை பைபிளில் வாசிக்கிறீங்க? கர்த்தர் எத்தனை முறை உங்களோடு பேசியிருப்பாரு? அத்தனை முறை நீங்கள் பேசியிருக்க அந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சீங்கன்னா அன்னைக்கே இந்த ஆசீர்வாதம் உனக்கு வந்திருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவன் சொன்னபடியே செய்தான். அவன் தன் தகப்பன் குடும்பத்தாருக்கும் அந்த ஊர் மனுஷனுக்கும் பயப்பட்டபடியினாலே அதை பகலிலே செய்யாமல் இரவிலே செய்தான். ஹல்லேலூயா. அவன் பயந்து பகல்ல செய்யலை, இருட்டா இடிச்சு போட்டு போயிட்டான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, சமயம் கிடைக்கும் போது கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த பகாலின் பலிபீடத்தை தகர்த்து போடுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அடுத்த வசனத்தை வாசிக்க முடிச்சிருவோம். அந்த ஊர் மனுஷர் காலம் எழுந்திருந்த போது இதோ பாகாலின் பலிபீடம் தகர்க்கப்பட்டதும் அதன் அருகே இருந்த தோப்பை வெட்டி போடப்பட்டதும் கட்டப்பட்டிருந்த பலிபீடத்தின் மேல் அந்த இரண்டாம் காலை பயிரப்பட்டதுமாயிருக்க அவர்கள் கண்டு ஒருவர் நோக்கி இந்த காரியத்தை செய்தவன் யார் என்றார்கள். கேட்டு விசாரிக்கிற போது யோவாசின் மகன் கிதியோன் இதை செய்தான் என்றார்கள். அடுத்த வசனம். அப்பொழுது ஊரார் யோவாசை நோக்கி, உன் மகனை வெளியே கொண்டு வா, அவன் பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இந்த தோப்பை வெட்டி போட்டான், அவன் சாக வேண்டும் என்றார்கள். என்ன சொன்னாங்க? பாகாலின் பலிபீடத்தை. இது யாருடைய பிள்ளை சொல்றது? இஸ்ரவேலின் தேவனுடைய பிள்ளைகள் என்ன சொன்னாங்க? பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து போட்டான், அவன் சாகணும்னு சொன்னாங்க. எப்படி மாறிடுச்சு பாருங்க கதை. இன்னைக்கு அனைகள் அப்படித்தான் இருக்கும். விக்கிரகத்துக்கென்று வைராக்கியம் பாராட்டுறோம், பாகாலுக்கென்று வைராக்கியம் பாராட்டுறோம். வானத்தையும் பூமியை உண்டாக்காத தெய்வங்கள் அல்ல, வானத்தையும் பூமிக்கு உண்டாக்கின கர்த்தரே தேவன் என்று உங்கள் உள்ளத்தில் நீங்கள் உணர்கிறீங்களோ அப்போது வாக்குகளை ஜெயிக்கிறீங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. யோவாஸ் தனக்கு விரோதமாக நிற்கிற அனைவரையும் பார்த்து நீங்களா பாகாலுக்காக வழக்காடுவீர்கள். இன்னைக்கு பாகாலுக்காக வழக்காடு அநேக பேர் இருக்காங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னைக்கு பாகாலை வணங்கி கொண்டு இருக்கிறார்கள், பாகாலுக்கு தூபத்தை காட்டி கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தர் வேதனைப்படுறார். தாயின் கர்ப்பத்திலே உன்னை நான் வேறுபடுத்தி அழைத்து உனக்கு நித்தியத்தை வைத்திருக்கிறேன், நீயோ என்றால் நரகத்துக்கு போவதுக்கு ஆயத்தமாகிட்டு இருக்க. ஹல்லேலூயா. ஆண்டு சொல்ல, நீங்களா பாகாலுக்காக வழக்காடுவீர்கள், நீங்களா அதை ரட்சிப்பீர்கள். அதற்காக வழக்காடுகிறவன் இன்று காலையிலே தானே சாக கடவன். ஆனால் இது என்ன சொன்னா பாருங்க, அதற்காக வழக்காடுகிறவன் இன்று காலையிலே தானே சாக. அது தேவனானால் தன் பலிபீடத்தை தகர்த்ததன் நிமித்தம் அது தானே தனக்காக வழக்காடட்டும் என்றான். ஹல்லேலூயா. அது உண்மையிலே நீ வணங்குகிற தேவனா இருந்தா, நான் தகர்த்து போடும்போது அது எங்கே போனது? அப்பொழுது அது என்னை சாகடித்திருக்கலாமே, ஏன் அது சாகடிக்கல?
வானத்தீமை உண்டாக்கின ஜீவனுள்ள ஒரே தேவன் கர்த்தர் தான். ஹல்லேலூயா. அவர் தான் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். அவன் சொன்னான், கர்த்தர் வந்தார், அவருக்கு நான் விருந்து வச்சேன், அவர் அதை பட்சித்து போட்டார், இது என் கண்களினால் நான் கண்டேன், அவரே ஜீவனுள்ள தேவன். ஆமென், ஹல்லேலூயா. அதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன் சொன்னான். அதான் சொல்லியிருப்பான், நீங்களும் சாட்சியாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. தன் பலிபீடத்தை தகர்த்தது நிமித்தம் பாகால் அவனோட வழக்காடட்டும் என்று சொல்லி அந்நாளிலே அவனுக்கு என்ன பேர் வச்சாங்க? எருபகால் என்று பேர் வச்சாங்க. அடுத்த வசனம் மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்திய புத்திரர் யாவரும் ஏகமாய் கூடி ஆற்றை கடந்து வந்து இஸ்ரவேல் பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கினார்கள். ஹல்லேலூயா. உடனே மீதியான வந்துட்டான், சண்டைக்கு ஆயுதம் ஆயிடுச்சு. அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். ஹல்லேலூயா. அன்னைக்கு பாருங்க, எப்பாவது கூட தான் ஆவியானவர் இறங்கினார். இன்னைக்கு ஆவியானவர் நமக்குள்ளேயே எப்போதும் இருக்கிறார். ஹல்லேலூயா. கிதியோன் 100% பராக்கிரமசாலினா நாம் 200% பராக்கிரமசாலியாக ஆண்டவர் உங்களை தெரிஞ்சிருக்காரு. ஆமென். ஏனென்றால் கிதியோனுக்கு அப்போ தான் இறங்கினார். ஆனால் ஆண்டவர் இப்போது நிரந்தரமாக நமக்குள்ளே இருக்கிறார் ஆவியானவர். அதை மனுஷன் புரிஞ்சுக்கல. அவன் உடனே என்ன செஞ்சான் பாருங்க, ஆவியானவர் கிதியோன் மேலே இறங்கினான். அவன் எக்காலம் ஊதி அபியேசேரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்தான். ஹல்லேலூயா. என்ன செஞ்சான்? உடனே பாருங்க, எக்காலம் ஊதிட்டான். எக்காலம் ஊதுனா எல்லா வீட்டில் இருக்கிற எல்லா ஆண்களும் என்ன செஞ்சிடணும்? போருக்கு வந்துடணும். அடுத்த வருஷம் மனாசே நாடெங்கும் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி அவர்களை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து ஆசேர், செபுலோன், நப்தலி நாடுகளில் உள்ள ஆட்களை அனுப்பினார். அவர்களும் அவனுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அடுத்த வசனம். அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, தேவரீர் சொன்னபடி என் கையினாலே இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால் இதோ நான் மயிருள்ள திரும்ப ஒரு டெஸ்டிங் அவன் வைக்கிறான் பாருங்க. இதோ மயிருள்ள ஒரு தோலை களத்திலே போடுகிறேன், பனி தோளின் மேல் மாத்திரம் பெய்து பூமி எல்லாம் காய்ந்திருந்தால் அப்பொழுது தேவரீர் சொன்னபடி இஸ்ரவேலை என் கையினால் ரட்சிப்பேன் என்று அதனால் அறிவேன் என்றான். என்ன சொன்னால், ஒரு தோலை போடுறேன், ஒரு இடத்துல பனி, அந்த தோளின் மேலே மட்டும் பனி இருக்கணும், மற்ற இடம்பெல்லாம் காஞ்சிருக்கணும். இது இருந்துச்சுன்னா என் கையில் இஸ்ரவேலை ரட்சிப்பீங்க. இது ஏன் இந்த சந்தேகம் வருதுன்னா, இது சம்பவங்கள்லாம் நமக்கு உடனே நடக்கிறது மாதிரி பைபிள் எழுதியிருக்கோம். ஆனால் உண்மையிலே நினைச்சுன்னா இந்த சம்பவங்கள்லாம் கிட்டத்தட்ட 5 வருஷம் 10 வருஷத்துக்கு இடையில கேப்பில் நடக்கிற காரியம். அதனால தான் அவனுக்கு அடிக்கடி சந்தேகம் வந்துருச்சு, கர்த்தர் என்னைய தான் அனுப்புனாரா? சம்பவம்லாம் 10 வருஷம் 20 வருஷம் கழித்து டிஃப்ரென்ஸ் நடந்தது. அதனால தான் அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. அதான் அவன் சொன்னான், தோல் பனியில் மேத்தில் பேஞ்சிருக்கணும், மற்ற இடம் காஞ்சிருந்தா கர்த்தர் தான் இதை என்னை அனுப்பலை என்று நான் என்னை ரசிக்கிறேன் என்று நான் நம்புகிறேன்னு சொன்னான். அடுத்த வருஷத்தை வாசிங்க. அப்படியே ஆயிற்று. அவன் மறுநாள் காலமே எழுந்திருந்து தோலை கசக்கி அதிலிருந்த பனி நீரை ஒரு கிண்ணம் நிறைய பிழிந்தான். ஹல்லேலூயா. பாருங்க, அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, நான் இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், உமது கோபம் மேல் மூளாதிருப்பதாக. தோழினாலே நான் இன்னும் ஒரு விசை. எத்தனை டெஸ்டிங் பண்ணலாம் பாருங்க. நம்ம ஆளுங்க இப்படித்தான். நமக்கு இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்த அப்போஸ்தலர்கள் தோமாவும் அப்படித்தான். என் கையை உன் விழாவிலே போட்டு அந்த தழும்பு இருக்குதா இல்லையான்னு பார்த்தா தான் நான் நம்புவேன்னு சொன்னான். இந்த கிதியோன் அப்படித்தான் சந்தேகப்பட்டு இருக்கான் பாருங்க. இன்னும் ஒரு விஷயம் கூட நான் சோதிக்கிறேன்னு சொல்லி இப்போ என்ன சொன்னா, தோலினால இன்னும் ஒரு விஷயம் சோதனை பண்ண, தோல் மாத்திரம் காய்ந்திருக்கும், பூமி எங்கும் பனி பெய்திருக்கும் கட்டளிடும் என்றான். அடுத்த வசனம். அப்படியே தேவன் அன்று ராத்திரி செய்தார், தோல் மாத்திரம் காய்ந்திருந்து பூமி எங்கும் பனி பெய்திருந்தது. ஒரு மனுஷனுடைய பேச்சை கேட்டு, இது இயேசுவா இருந்தால் கூட, குமாரனாகிய தேவனாக இருந்தால் கூட இது செஞ்சிருப்பாரு. ஆனால் பிதாமாகிய தேவன் எவ்வளோ கோவப்படுவார். ஆனால் அவன் சொல்றதெல்லாம் கேட்டு என்ன பண்ணாரு? நீங்கள் நினைக்கலாம், கர்த்தர் அவ்வளவு கோபமாக இருக்கா, தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அவர் எப்படிலாம் அவன் சொன்னதுக்கெல்லாம் கீழ்ப்படி செஞ்சால் பாருங்க. அடுத்த வசனம் வாசிங்க. 41 41 அவ்வளோதான் முடிஞ்சிச்சா? சரி, அடுத்த அதிகாரத்துக்கு போங்க. முதல் வசனம் வாசிங்க. அப்பொழுது கிதியோனாகிய எருபாகாலின்
எருபாகாலும் அவனோடு இருந்த ஜனங்கள் யாவரும் காலமே எழுந்து புறப்பட்டு ஆரோத் என்னும் நீரூற்றின் கிட்ட பாளையம் இறங்கினார்கள். மீதியானியரின் பாளையம் அவனுக்கு வடக்கே மோரே மேட்டிற்கு பின்னான பள்ளத்தாக்கிலே இருந்தது. அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானரை உன்னோடு இருக்கிற ஜனங்கள் கையில் ஒப்புக் கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாய் இருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாய் வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும். ஆகிலும் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலையிலிருந்து கலப்பையின் மேல் கையை வச்சுட்டு யாரும் திரும்பி பார்க்க கூடாது. கர்த்தருக்குள்ள வந்துட்டு யாரும் திரும்பி ஓடவே கூடாது. புரியுதா உங்களுக்கு? பயமும் திகில் இருந்துச்சுன்னா இப்பவே போயிரு. நீ ஜனங்களின் செவியில் கேட்க பிரசித்தப்படுத்து. அப்பொழுது ஜனத்தில் 20,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். 10,000 பேர் மீதியா இருந்தாங்க. எத்தனை பேர் இருந்தாங்களா? 20,000 பேர் போயிட்டாங்க. 10,000 பேர் தான் மிஞ்சினாங்க. அப்போ 30,000 பேர் போனாங்க. அப்போ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, 30,000 பேர் நாங்கள் போய் அவங்கள அழிச்சிட்டோங்க அப்படிம்பாங்க. ஆனால் கர்த்தருக்கு இங்கே மகிமை இல்லை. அதனால தான் ஆளை குறைச்சிட்டாரு. அடுத்த வருஷம் 4வது வருஷம் வாசிங்க. கர்த்தர் கிதியோனை நோக்கி, ஜனங்கள் இன்னும் அதிகம், அவர்களை இன்னும் அதிகம் பேர் இருக்காங்க. யாராவது பழைய கூட்ட பார்ப்பாங்களா குறைக்க பார்ப்பாங்களா? அதிகமாக இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். ஆனால் ஆண்டவர் எப்படி பாருங்க குறைக்கிறாரு. இது அதிகம்ப்பா, இது அதிகம். ஆண்டு சொல்லார் பாருங்க, ஜனங்கள் இன்னும் அதிகம், அவர்களை தண்ணீர் அண்டிக்கு இறங்கி போக பண்ணு, அங்கே அவர்களை பரீட்சித்து காட்டுவேன். உன்னோடு கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவனோடு கூட வர கடவன். ஹல்லேலூயா. கர்த்தர் யாரை தாயின் கற்பத்திலே தெரிந்து கொண்டாரோ அவர்களையே அழைத்தார். அழைத்த உண்மையை அதை ஆஸ்வதிப்பார். கர்த்தர் எவன் மேல் பிரியமாக இருக்க சித்தமாக இருப்பான், அவன் மேல் பிரியமாக இருப்பான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மீதியானியரை கர்த்தர் கிதியோன் கையிலே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. அவன் பராக்கிரமசாலி என்று அவன் அழைத்தார். அவன் ஹிஸ்டரியை பார்த்தீங்கன்னா பயந்தவன், ஆனாலும் அவனை அழைத்து அவனுக்கு பெரிய ஸ்தானத்தை கொடுத்து அவனை பெரிய போர் படை தளபதி ஆக்கி, கர்த்தரும் இப்படி தான் தாயின் கற்பத்திலே உங்களை அழைத்து உங்களை படை தளபதி ஆக்கி ஒரு பிரேயர் வாரியராக மாற்றி கர்த்தர் உங்களை வச்சிருக்காரு. அந்த வச்சிருக்கிற அந்த ஸ்தானத்தை விட்டு ஒரு நாளும் விலகாதீர்கள். ஹல்லேலூயா. அந்த ஸ்தானத்தோடைய கர்த்தருக்காக யுத்தம் பண்ணுங்கள். கர்த்தருடைய போர் வீரராக மாறுங்கள். பழைய ஏற்பாட்டில் மாம்சத்தின்படி போர் செய்து தேவனுக்காக போர் செய்தார்கள். புதிய ஏற்பாட்டில் நாம் எல்லாம் பிரேயர் வாரியர்ஸாக மாறுகிறோம். ஜெப வீரர்களாக நாம் மாறி, எப்படி இயேசு சிலுவையில் நாம் சிலுவையின் போருக்காக ஜெயித்தாரோ அதே போல் நாமும் ஜெபிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாக மாற வேண்டும் கர்த்தர் விரும்புகிறார். அதனால் ஆண்டவர் சொல்றாரு, பராக்கிரமசாலியே நான் உன்னோடு இருக்கிறேன், அதை மறந்து போய்விடா என்று சொன்னார். கண்களை மூடி நான் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா.